ஹலோ விஜய் சார், கங்க்ராச்சுலேஷன். நீங்கள் எப்போவுமே சூப்பர் ஸ்டார் தான். சிஎம்மாக இருந்து உண்மையாகவே சட்டத்தில் ஃபஸ்ட்டு நீங்கள் கை வச்சிங்க. அது உண்மையான நல்ல விஷயம். நிறைய ஏழை மக்களுக்கு நீதியே கிடைக்காம, நியாயமே கிடைக்காம, சட்டம் என்று தேடி போனாலே பணத்தினால் மட்டும்தான் வின் பண்ணிட்டு இருந்தாங்க. சட்டத்தில் வேலை செய்கிற எல்லாரையும் அப்படி சொல்ல முடியாது. ஆனால் வேலை செய்கிற முக்கியமான பல போலீஸ் ஸ்டேஷனில் கேசஸ் எஃப்ஐஆரே போடப்படுறதில்ல. அதுக்கு முன்னாடியே ஒரு டீல் நடக்குது. அந்த டீல் பணமாக முடிஞ்சிருது. ஓகே, இவங்க தானே காசு யார் செலவு பண்ணுறாங்களோ அங்கே தான் சட்டத்தில் நீதி கிடைக்கிது. உண்மையாக போகிற எந்த மக்களுக்கும் நல்ல நீதி கிடைக்கல. இப்போ நீங்கள் வந்திருக்கனால கொஞ்சம். நான் லாஸ்ட் டைம் தலைமைச் செயலகத்தில் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் கொடுத்துருந்தேன். அந்த டைம் நான் தலைமைச் செயலகம் போயிருக்கும்போது யாருமே சீட்டில் இல்லை. நிறைய அமைச்சரை மனு கொடுக்கறதுக்காக நேரடியாக போயிருந்தோம். ஒரு இடத்துக்கு போயிருந்தாலும் ஐயா அங்கே ஊருக்கு போயிருந்தாங்க, இந்த ஊருக்கு போயிருக்காங்க, இந்த ஊருக்கு சரி ஒரு வாட்டி அப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட நான் ஒரு 25 டேஸாக அலைஞ்சிட்டு இருந்தேன். ஒரு 25 டேஸாகவே என்னால் எந்த அமைச்சரையுமே ப்ராப்பரான சீட்டில் பார்க்கவே முடியல. மொத்தத்தில் சிஎம் சாரை சுத்தமாக அந்த இடத்துல தேடக்கூட முடியல. அப்படி இருந்தது. சரி ஓகே, நான் சிஎம் சாரில் ஹோம் மினிஸ்டர் எல்லா இடத்துக்குள்ளுமே என்னோடய கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணேன். இப்போ வரைக்கும் எந்த ஆக்ஷனுமே எடுக்கலை. என்னென்னா எங்கே தவறு நடக்குதோ போலீஸ் ஸ்டேஷனை பற்றி ஹோம் மினிஸ்டர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணால் திருப்பி அந்த கம்ப்ளைண்ட் எங்கே போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தோமோ அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கே நிற்கிது. அவங்களால என்ன செய்ய முடியும்? ஃபஸ்ட்டு மிரட்டி பார்த்தாங்க, நிறையா இதெல்லாம் பண்ணி பார்த்தாங்க. ஃபைனலாக என்ன பண்ணிட்டாங்கன்னா விட்டுட்டாங்க. சரி இது கோர்ட்டுக்கு போங்க. அவங்க ஒன்று நம்மளை போராடி நம்மளை மிரட்டி பார்ப்பாங்க. அந்த மிரட்டலில் நம்ம சக்ஸஸ் ஆகலைன்னா 3rd லெவல் அவங்க கோர்ட்டுக்கு போயிடுங்க. ஏன்னா கோர்ட்டுக்கு போய்ட்டு அலைஞ்சிட்டே இருக்கலான்ற நினைப்பில். பட் அங்கே கூட நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன். சட்டம் ஒழுங்கு சீர்திருத்தப்பட்டால் பெரிய விஷயம் நடக்கும். இப்போ கூட அந்த 1.5 வயசு குழந்தை இறந்துருக்கா. அந்த அக்கத்து வீட்டில் இருக்கிற யாராவது ஒருத்தர் அந்த குழந்தையோட அட்லீஸ்ட் அவங்க மம்மியோட ஆட்டிடியூடை எல்லாருமே ஒருமனையாக இருக்கணும்னு சொல்ல வரேன். எல்லாருமே ஒற்றுமையாக இருந்தோன்னா எந்த தவறும் நடக்காதுன்னு சொல்ல வரேன். நம்பி நீதியை தேடி ஓடுற போலீஸ் ஸ்டேஷன் ஆரம்பத்திலே கொஞ்சம் நல்ல ஆக்ஷன் எடுத்து அதுக்குரிய ஒரு முடிவை, ஒரு தீவிர விசாரணை செஞ்சு அன்றைக்கே அதுக்கு ஒரு முற்றுக்கட்டை போட்டுட்டாங்கன்னா அந்த அந்த தவறு இன்னும் 4 இடத்துல பெருகாதுன்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி பல விஷயங்கள், பல மாற்றங்கள் சட்டத்தில் வரணும். புது கவர்மெண்ட் ரியலி வி ஆர் வெரி ஹாப்பி. எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். உங்கள் கட்சி பேரை சொல்லி மிரட்டுறவங்க கூட உடனே அப்படிலாம் பண்ணிட முடியாதுன்ற லெவலுக்கு ஓரளவுக்கு நீங்கள் எல்லாருக்குமே கரெக்டான பதில் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கீங்க. ரியலி யுவர் ராக் ஸ்டார் சிஎம் சார். உங்களை கொண்டு நிறைய காரியங்கள் கடவுள் திட்டம் வச்சுருப்பார். நிஜமாகவே நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக செய்யணுன்றது எங்களுடைய ஆர்டி கங்க்ராச்சுலேஷன். ஒரு நல்ல சிஎம் கிடைச்சதற்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். ஒரு அருமையான நல்ல ஒரு மனித நேயத்தோடு ஒரு சிம்பிளாக பார்க்குற, ஒரு சாதாரணமாக வாழ்கிற நிஜமாகவே நீங்கள் ஹேட்ஸ் ஆஃப் தான். தேங்க்யூ. நிறைய விஷயம் போடுறோம், நிறையா போட்டால் பார்க்க மாட்டாங்க. அதனால் நான் ஷார்ட் பை ஷார்ட்டாக போடுறேன். உங்களுடைய ஒவ்வொரு முயற்சிக்கும் மக்களாகி எங்கள் அனைவருடைய ஒத்துழைப்பும் உறுதுணையும் பக்கபலமாக இருக்கும் நாங்கள் நம்புகிறோம்.